ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஜெஸி ரைஸ். சமீபத்தில் ஆஸ்திரேலியாவில் கடற்கரையில் 12 வயசு சிறுவன் கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் கடலில் ஸ்விம் பண்ணி போய் கடலுக்கு உள்ளே மாட்டிக்கிட்ட அம்மாவையும் தன் தங்கச்சியையும் காப்பாற்றி கொண்டுட்டு வந்திருக்கான் கரைக்கு. அவங்கிட்ட பேசினப்ப அவன் ஒரு ப்ரொஃபஷ்னல் ஸ்விம்மர் கிடையாது. அவனுக்கு நீச்சலில் நிறைய பயிற்சிகள் கிடையாது. ஓரளவுக்கு கடலை பற்றி தான் தெரியும், இவ்வளவு தான். அவனுக்கு அந்த நேரத்தில் எப்படி அந்த தைரியம் வந்தது, எப்படி துணிச்சல் வந்தது, அவ்வளவு ஸ்ட்ரென்த் எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்டப்போ அவன் சொன்னான், எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. கடலில் ஆபத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறது எங்கள் அம்மாவும் என் தங்கச்சியும். அது மட்டும்தான் எனக்கு தெரியும். அவங்கள காப்பாற்றணும்னு நான் நினச்சேன். நான் அவ்வளவு தூரம் ஸ்விம் பண்ணி போயிருக்கேன். நான் எவ்வளவு தூரம் ஸ்விம் பண்ணி போனேன்னு கூட எனக்கு தெரியாது. மற்றவங்க சொல்லி தான் எனக்கு தெரியும் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். வாழ்க்கை பல சமயங்களில் நம்மளை அந்த மாதிரி நிலைமைகள்ல எல்லாம் கொண்டு போய் விடும். அந்த பிரச்சனை, அந்த சவால் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம யோசித்து பார்த்தோமா இருந்தால், இதையெல்லாம் நானா செஞ்சேன், இவ்வளவு செய்ய எனக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம யோசிப்போம். நம்மளை அந்த நேரத்தில் கொண்டுட்டு போகிறது எல்லாமே சம்மந்தப்பட்ட அந்த விஷயத்தில் நமக்கு இருக்கிற கமிட்மெண்ட்டு தான். அது ஒரு வேலையாக இருக்கலாம், அது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். வாழ்க்கையில் இருக்கிற சவால்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நாம் ஜெயிச்சிடணும், நமக்கு வேண்டிய ஆட்களை காப்பாற்றிடணும், அல்லது இந்த விஷயத்தில் நாம் நஷ்டப்பட்டுடக்கூடாது அப்படிங்கிற சில கமிட்மெண்ட் தான் நம்மளை அந்த சேலஞ்சஸை தைரியமாக ஃபேஸ் பண்ண வைக்குது. உண்மையில போய் அந்த பையனை, "எப்பா கடலுக்குள்ளே போய் ஒரு 2.5 கிலோமீட்டருக்கு நீச்சல் அடிச்சிட்டு வாரியா?" அப்படின்னு சொல்லிட்டா கண்டிப்பாக இறங்கியிருக்க மாட்டான், பயந்துருப்பான். ஆனா, யாருமே சொல்லாம அந்த ஒரு சேலஞ்ச அவன் ஏன் எடுத்தான்? அவங்க அம்மாவும், தங்கச்சியும் அங்க மாட்டிக்கிட்டாங்கங்கிறதுனால. லைஃப் அப்படித்தான் நம்மளையும் நிறைய சேலஞ்சுகளுக்குள்ள தள்ளும். அத பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். எந்த சேலஞ்சையும் நாம ஃபேஸ் பண்ண ரெடியா இருப்போம். ஏன்னா, சூழ்நிலைகள் நம்மள பலப்படுத்தும். நம்ம மனசு நம்மள பலப்படுத்தும். நமக்கு தேவையான சில வெற்றிகளுக்காக சில வலிகளையும், சில சோதனைகளையும், சில ப விஷயங்களையும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அது நமக்கு தன்னில் தானே வரும். ஆகையினால, நீங்க உங்க லைஃப்ல எப்போவெல்லாம் சோர்ந்து போனாலும், இதுக்கு முன்னாடி நீங்க ஜெயிச்ச விஷயங்கள யோசிச்சு பாருங்க. அத நீங்க தான் செஞ்சீங்க. உங்களுக்கு அதுக்கான பலம் வந்தது. அப்படின்னா, இன்னைக்கு நீங்க பார்க்குற இந்த சவாலையும் உங்களால ஜெயிக்க முடியும். அதற்கான பலம் உங்ககிட்ட இருக்கு.